10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் கைடு. பாடத்தினை புரிந்து கொள்ள உரையாடல் வடிவில் ஸ்டடி மெட்டீரியல், விடைகளை ஞாபகம் வைத்துக் கொள்ள மெமரி டிப்ஸுடன் கூடிய பிராக்டிஸ் மேனுவல். தேர்வுக்கு இதிலிருந்து தான் கேள்விகள் வரும். 10ஆம் வகுப்பு படிக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுங்கள் புரந்தூர் புக்ஸ் அண்ட் கைட்ஸ். சார், படத்தில் வந்துட்டு மெயினாக பேசினதே வந்து சிஸ்டம் சரியில்லை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் இல்லையா? ஸோ அந்த டாப்பிக்கில் பண்ணணுன்ட்டு என்ன எப்படி முடிவெடுத்தீங்க? இல்லை இது கதை சொல்லும் போதே எனக்கு வந்து இந்த கதை கண்டென்ட் சொல்லும் போதே வந்து ரஜினி சார் படம் வருது, ஒரு 4-5 நாள் சாரோட படம் இருக்கட்டும், அதுக்கப்புறம் உங்கள் படம் எல்லா தேட்டர்லையும் ஓடுன்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு நம்பிக்கை, திருப்பியும் நாங்கள் இருப்போன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு கொடுத்துருக்கேன். வரும்போது மக்கள் யார் மியூசிக் டேரக்டர்னு கேட்குறாங்க. இதில் வந்து ஜி பிரகாஷ் சார் ஒரு சாங் பாடியிருக்காரு. அந்த சாங் சௌகானிகரியன் சாங்கு தேட்டரில் கொண்டாடுறாங்க. அந்த சாங்கு வந்து பெரிய ஹிட், மில்லியன் கணக்கில் வியூஸ் இருக்குது. அப்போ உங்கள் இன்டிமேசி ரொம்ப முக்கியம் சார், நீங்கள் உண்மையிலே லவ் பண்ணுறீங்க சார் அந்த பொண்ணை, அப்படி தான் அந்த ரேஞ்சுக்கு சொல்லிட்டாரு. நான் என்ன சொன்னேன், சரி சார் ஓகே அப்படின்னு. நாங்கள் நிறைய உண்மையிலே லவ் பண்ணார். அது விஜய் சார் துப்பாக்கி ஃபஸ்ட்டு உங்ககிட்ட தான். ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் விக்னேஷ். இன்னைக்கு ஷேர் வித் விக்கில் வந்துட்டு யாரை இன்டர்வியூ பண்ண போகிறோம்னா, அக்யூஸ்ட் மூவியோட வந்து ப்ரொடியூசர் பன்னீர்செல்வம் சார் அண்ட் உதயா சார் தான் இன்டர்வியூ பண்ண போகிறோம். வாங்க ஷோக்கில் போகலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கு சார். சார், படத்துடைய வெற்றி எப்படி இருக்குது? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு தானே காத்துட்டு இருந்தோம். அதாவது வெற்றி அடையணும் ஒரு நம்பிக்கை இருந்தது இந்த கண்டென்ட் மேலே. ஆனால் மக்கள் வந்து இவ்வளோ பெரிய ஒரு வெற்றியை கொடுப்பாங்கன்ட்டு நான் வந்து எனக்கே கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது. ஏன்னா இப்போ இது வந்து என்ன புரியுதுன்னா, ஒரு கண்டென்ட் நல்லா இருந்தால் டெஃபினட்டாக அந்த மக்கள் ரசிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க, அதை வெற்றி படமாக ஆக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்கன்றது நிறைய படங்கள் உதாரணம் இருக்குது. அது இந்த படமாகவும் நான் நினைக்கிறேன். சார், உங்களுக்கு எப்படி இருக்கு சார் ப்ரொடியூசராக? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். ஏன்னா ஒரு ப்ரொடியூசராக வருமானத்தையும் கொடுத்துருக்கு, நல்ல பேரையும் கொடுத்துருக்கு. நாங்கள் 3 பேர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம், உதயா சார் அண்டு நான், தங்கவேல் சார்னு சொல்லிட்டு. நாங்கள் 3 பேர் சேர்ந்து பண்ணனால கொஞ்சம் ஈஸியாக போச்சு. அதே மாதிரி இப்போ நல்ல போயிட்டுருக்கனால எங்களுக்கு நல்ல சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது. இன்னும் நிறைய படங்கள் எடுக்கிற ஆசையும் தூண்டி இருக்குது. அது எப்படி சார் அமைஞ்சது அந்த டீம்? ஆக்சுவலாக லோ பட்ஜெட் கிடையாது இது. ஏன்னா ஒரு பஸ் ஃபைட்டே 1.25 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காங்க ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் சேர்ந்து. ஸோ அப்படி இருக்கும்போது இதை வந்து லோ பட்ஜெட்டுன்னு சொல்கிறத விட மீடியம் பட்ஜெட்னு சொல்லலாம். மேபி வந்து ஒரு என்னுடைய கேரியரில் எனக்கு இது பெரிய பட்ஜெட். என்னுடைய இத்தனை வருஷம் கேரியரில் எனக்கு இது வந்து ரொம்ப பெரிய பட்ஜெட், நியர் 8 crores ஆல்மோஸ்ட். ஸோ இவர் ப்ரொடியூசர் டிக்ளேர் பண்ணியிருக்காரு. பட் இருந்தாலுமே அதுவுமே எங்களுக்காக தான், நம்மளாம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறதுனால தான் அந்த 8 வருஷமே சார் சொன்ன மாதிரி. ஏன்னா இப்போ எடிட்டர் கேஎல் பிரவீன் சார் சம்பளம் வெளியில் வாங்குறது வந்து வேறு, பட் நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்காங்க. ஸ்டன் செல்வா மாஸ்டர் வெளியில் வாங்குற சம்பளம் வேறு, பட் நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருந்ததுனால தான் இவ்வளோ ஒரு அளவுக்காவது முடிக்க முடிஞ்சுது. ஸோ அதனால் கண்டிப்பாக இது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய பட்ஜெட் தான், எங்கள் டீமுக்கே ஒரு பெரிய பட்ஜெட் தான். பட் எக்ஸிகியூஷன் வைஸ் அது இந்த 8 crores படம் மாதிரியும் இல்லை ஆக்சுவலாக. ரொம்ப நல்லா, அதான் எஸ்பெஷலி நீங்களே சொன்ன மாதிரி அந்த பஸ் சீக்வன்ஸ், லைக் என்னடா இது எப்படி எடுத்த, உண்மையான ஆக்சிடென்ட் எங்கேயும் எடுத்துட்டீங்களா அப்படிங்கிற லெவலுக்கு ஒரு ரீல். நாங்கள் அதுதான் இப்படிலாம் கேட்பாங்கன்னா ஆடியோ லான்ச்சில் வந்து அந்த பஸ்ஸோட விஷுவலே வந்து நான் வந்து அதை போட்டு காமிச்சோம். அந்த பஸ் ஃபைட்டர் ஓட்டினதையும் அது எப்படி எவ்வளோ ரிஸ்க் எடுத்தாருன்றதை நாங்கள் அதை அன்றைக்கி வந்து காமிச்சோம். அதனால தான் அது வந்து சிஜிஓ அப்படிலாம் இல்லை, கம்ப்யூட்டர் சிஜிலாம் இல்லை, ரியலாக பண்ணது. கிட்டத்தட்ட ஒரு 12 நாள் 13 நாள் அந்த ஃபைட் எடுத்தோம். அப்போ அது க்ரீன் மேட் போட்டு ஃபஸ்ட்டு அந்த பஸ் சீக்வன்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அந்த ட்ராப்லாம் வந்து பெரிய ரிஸ்க் எடுத்தோம் பண்ணோம். ஆனால் செல்வா சார் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்க வேண்டான்ட்டார். நீங்கள் கொஞ்சம் எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு அதுக்கு தகுந்த ரிசல்ட் கொடுக்குறேன்னாரு. நல்லபடியாக கொடுத்துட்டாரு. சார், படத்தில் வந்துட்டு மெயினாக பேசினதே வந்து சிஸ்டம் சரியில்லை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் இல்லையா? ஸோ அந்த டாப்பிக்கில் பண்ணணுன்ட்டு என்ன எப்படி முடிவெடுத்தீங்க? இல்லை இது கதை சொல்லும் போதே எனக்கு வந்து இந்த கதை கண்டென்ட் சொல்லும் போதே வந்து ஒரு அக்யூஸ்டு, அதே மாதிரி ஒரு காவல்துறையில் ஒரு அப்கமிங்கில் வர ஒரு எஸ்ஐ அந்த ஸ்டேஜில் ஒரு போலீஸு. ஸோ இதுக்கு நடுக்கில் ஒரு ட்ராவல் சொன்னார். 1 day கதை தான் இது, 1 dayயில் நடக்கிற ஒரு கதை ட்ராவல் தான் அது. ஒரு புழல் ஜெயிலேருந்து சேலத்துக்கு கூட்டிகிட்டு வர்றது தான் கதை, உங்களுக்கு தெரியும். அப்போது அதில் என்ன நடக்கிற ஒரு சிஸ்டம் தான் இந்த கதை. அதில் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் என்னவா இதெல்லாம் ட்ராவல் பண்ணுறாங்க, ஒரு அக்யூஸ்டை எப்படிலாம் வந்து ட்ராவல் பண்ணி கூட்டிகிட்டு வராங்க, அது நடுவில் என்னென்னலாம் ஒரு விஷயங்கள் நடக்குதுன்றது தான். அதான் இந்த சிஸ்டம் அப்படின்றது என்னன்றதுனா, அக்யூஸ்டுன்றது வந்து அவன் வந்து குற்றவாளி இல்லை,
அதாவது வந்து அவர் கன்விக்டட் ஆன அப்புறம் தான் அக்யூஷன் சொல்ல முடியும். ஸோ சஸ்பெக்டட். ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாலும் அதுதான் சிஸ்டம். ஸோ இந்த சிஸ்டம்னா இதுதான் ஒரு சிஸ்டமாக போதே தவிர அது எப்போ ரிசல்ட் வந்து அவன் வந்து குற்றவாளியாக நிரூபிக்கப்பட்டால் தான் அது கன்விக்டட். ஸோ இதுதான் சிஸ்டம்ன்றதுனால சொல்கிறாரு. ஸோ டேரக்டர் அந்த மாதிரி சொன்னதுனால தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஸ்கிரிப்டே. சார் படம் கதைன்னு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, லைக் இது விஷுவல் பண்ணி போகும்போது ஏன்னா கதையாக கேட்கும்போது உங்களுக்கு ஒன்று தோணிருக்கல, அது வந்து எப்படி இருந்துச்சு உங்கள் அவுட்புட் பார்க்கும்போது? இல்லை சார், அவர் சொல்லும்போது அவர் சொன்னதே விசுவலாக காமிச்சிட்டார். ஸோ அப்படி தான் இருந்தது. இப்போ உதயா ப்ரோ வந்து அந்த நாங்கள் அப்போவே முடிவு பண்ண கணக்கு அப்படிங்கிறது தான் மைண்டில் ஏறிடுச்சு. அவரும் அப்படியே மாறிட்டார். அவர் சொல்லும்போதே உதயா ப்ரோ கணக்குங்கிற கேரக்டர் வச்சே சொல்கிறாரு. அப்போ நாங்கள் அதை அப்படியே மைண்டில் வைக்கிறோம். அது அப்படியே ஸ்க்ரீனில் கொஞ்சம் கூட மாறல. அவ்வளோ சூப்பராக பண்ணுங்க, அதை விட பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருக்காரு. எல்லா விஷயமும் ஒவ்வொன்றும் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவர் உதயா ப்ரோ மெனக்கெட்டது மாதிரி நாங்கள் நிறைய பார்த்துட்டோம். அதில் அவ்வளோ சிரமம் எடுத்து பண்ணி இந்த வெற்றிக்கு முழு காரணம் இவருன்னு சொல்லலாம். அந்த எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணார். பருத்தி வீரன் முத்தழகு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கனகு மலர் அது வந்து ரொம்ப ஒரு ட்ரெண்டிங் ஆகிடுச்சு. நான் நிஜமாக சொல்கிறேன், ட்விட்டர் பார்க்குறேன், ஓகே என்ன ரிவ்யூ பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேஷ்டாக் போட்டு பார்ப்போம்ல, லைக் என்ன யங்ஸ்டர்ஸ் தான் ட்விட்டர் செம பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ். அதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? சந்தோஷமாக இருந்துச்சு சார். அதாவது இதுதானே சார் ஒரு நடிகனுக்கு வேணும். ஒரு நடிகன் வந்து நம்ம எதை எதிர்பார்க்குறோம். எனக்கு திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், திருப்பூரில் நாங்கள் எல்லா ஊருக்கும் போயிட்டு வந்தோம். அப்போ வந்து உதயான்ற ஒரு கேரக்டர் மறந்துட்டாங்க, கணக்குன்னு தான் கூப்பிட ஆரம்பிச்சாங்க. ஸோ அதுதான் ஒரு நடிகனுக்கு ஒரு வெற்றி. நம்ம என்ன கதாபாத்திரம் எடுத்துருக்கோமோ அது அவன் ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கிறான். ஸோ அதுதான் ஒரு மிகப்பெரிய வெற்றியாக நான் கருதுகிறேன். ஸோ எனக்கு வந்து அப்படி கூப்பிடும்போது அப்படியே எங்கேயோ ஒரு பறக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது எனக்கு. ஸோ இதுக்காக தானே போராட்டம், இதுக்கு தானே இவ்வளோ கஷ்டம், இதுக்கு தானே இவ்வளோ அவமானப்பட்டிருக்கோம், இதுக்கு தானே இவ்வளோ போராட்டம் அப்படி கிடைக்கும். இந்த இடம் வந்து நிற்கும்போது அது அவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்குது. ஆஃப்டர் அந்த திருநெல்வேலிக்கு அப்புறம் எனக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த அக்யூஸ்டு தான் என்னை வந்து இன்னும் கொண்டு போய் மக்கள்கிட்ட பிஎன்சி சென்டர்ஸ் எல்லாம் கொண்டு போய் ரீச் பண்ணியிருக்கு. ஸோ அதே எனக்கு நீங்கள் சொல்லும்போது கணக்கு மலர் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கேரக்டர் நம்ம சொல்லும்போது இதை விட சந்தோஷம் ஒரு நடிகனுக்கு என்ன இருக்க முடியும், இதை விட ஒரு அவார்டு என்ன இருக்க முடியும்? என்னை பொறுத்த வரைக்கும் அவார்டுன்றதே மக்களுடைய அங்கீகரிக்கிறது தான். எனக்கு ரஜினி சார் பாட்சான்னு சொன்ன மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷமான ஒரு ஃபீலிங். இவர் அந்தளவுக்கு ஒரு அங்கே லேடிஸ் உட்காந்துருந்தாங்க. நாங்கள் சேலம் தேட்டருக்குள்ளே போனோன்னே ஏய் கணக்கு அப்படின்றாங்க சார். இந்த கேரக்டர் மட்டும் இல்லை, இவர் கேரக்டர் சார் கணக்கு கேரக்டர் சொல்கிறத மட்டும் நாகராஜன்றாங்க, அப்புறம் வந்து வேந்தன்றாங்க அஜ்மல்ல, அதுக்கப்புறம் வந்து இவரை வந்து தனசேகர்ன்றாங்க, நம்ம நண்பர் ஸ்ரீதர்ன்ற ஒரு நண்பர் நடிச்சிருக்காரு புதுசாக, அவரும் பிரமாதம் பண்ணியிருப்பார், அவரும் கேரக்டர் சொல்கிறாங்க. இது மாதிரி ஒவ்வொரு கேரக்டராக வந்து அவங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகணும். அந்த படம் எவ்வளோ அவங்களுக்கு பிடிச்சிருக்கணும். ஃபஸ்ட்டு நினைக்கும் போது அக்யூஸ்னு ஒரு டைட்டில் வச்சுருக்கோமே, இது ஃபேமிலி ஆடியன்ஸ். ஆனால் நாங்கள் வந்து எல்லாருமே நாங்கள் பார்க்கும்போது தேட்டரில் குழந்தைங்களோட ஃபேமிலியோடு வந்து பார்க்குறாங்க. அப்போ அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி கூட நான் இன்றைக்கி வந்து ஆத்தூர்னு, சேலம் மாவட்டத்தில் ஆத்தூர்னு ஊர் இருக்குது. அந்த ஊரில் வந்து எனக்கு ஒருத்தர் நண்பர் வந்து அங்கே ஊரில் பார்த்துட்டு எனக்கு அமிச்சாங்க. காலைல 10 மணி ஷோக்கு பெண்கள் கூட்டம் அலைமோது அந்த இடத்துல ஒர்க்கிங் டேல வீடியோவோட எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அதுதான் இதோட வெற்றி வந்து அவங்க கையில் தான். சோக்கானிக்கிற அந்த சாங்கும் ரொம்ப பெரிய ஹிட் ஆனிச்சு. அந்த பாட்டோட ஹிட்டும் ரொம்ப பெரிய முக்கியமான பங்கு இல்லையா சார்? 100% சார். அது நரேன் பாலகுமார் மியூசிக். நரேன் பாலகுமார் நீங்கள் எழுதி வச்சுக்கிங்க, தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு இசையமைப்பாளராக வருவார். நான் இப்போ இல்லை, என்னோட போன படத்துலேயே சொல்லிட்டேன், உத்தரவுமார்ஜாலே சொல்லிட்டேன். ஒரு ஜஸ்ட் மிஸ்ஸு, பட் ஆனால் இந்த படத்தில் அவர் பிடிச்சிட்டாரு. இன்றைக்கி படம் பார்க்குற எல்லாருமே வந்து யார் இசையமைப்பாளர்னு கேட்குறாங்க. இசையமைப்பாளர் யார்? ஏன்னா அந்த ஒரு மியூசிக் பிஜிஎம்மாக இருக்கட்டும், அந்த சவுண்டாக இருக்கட்டும், காதில் வந்து படம் முடிச்சுட்டு ஒளியில் வரும்போது ஒழிச்சிட்டு இருக்கு, கொண்டாடுறாங்க. வரும்போது மக்கள் யார் மியூசிக் டேரக்டர்னு கேட்குறாங்க. இதில் வந்து ஜி பிரகாஷ் சார் ஒரு சாங் பாடியிருக்காரு. அந்த சாங் சோகானிக்கிரியன் சாங் தேட்டரில் கொண்டாடுறாங்க. அந்த சாங்கு வந்து பெரிய ஹிட், மில்லியன் கணக்கில் வியூஸ் இருக்குது. அதே மாதிரி வெங்கட் பிரபுவும் பிரேம்ஜியும் பாடியிருக்க பிரியாணி சாங்கு ஐட் கார்த்தி நம்ம நண்பர், அவரும் ஒரு ரேப், அவர் தான் அந்த பாட்டு எழுதியிருக்கிறாரு. ஸோ இப்படிப்பட்ட அந்த 3 பேரும் அந்த காம்பினேஷனில் பாட்டு வந்து மிகப்பெரிய ஒரு ஹிட்டு, செம்ம ஹிட்டு பாட்டு பிரியாணி சாங். நீ எங்கே போனாலுமே அந்த பிரியாணி சுட சுட பிரியாணி வலிச்சு தின்னா வரியானின்றாங்க. ஸோ இந்த அளவுக்கு தான் ஒரு படம் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் ரீச் ஆகிறதுல பாட்டு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. ஃப்ரம் த அதாவது பிஃபோர் ரிலீஸ். ட்ரெய்லர்லேயே அது வந்து கேட்ச் ஆகிடுச்சு ஆக்சுவலாக அந்த ஸ்டெப்ஸ். ஆமாம் அது பிஃபோர் ரிலீஸ். ஸோ அந்த அளவுக்கு இந்த பாட்டு மிகப்பெரிய ஹிட்டாக இருக்குது. ஸோ இது எங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருந்தது. அதே மாதிரி படத்தோட எடிட்டர் கேஎல் பிரவீன் சார், எவ்வளோ பெரிய எடிட்டர் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். மாநாடுலேருந்து பெரிய விஜய் சார் படத்துலேருந்து, அஜித் சார் படத்துலேருந்து பெரிய எடிட்டர். அவர் இந்த படத்துக்கு வச்ச கட்ஸ் இருக்குல்ல, இந்த கட்ஸ் மிக பெருசாக பேச. ஏன்னா ஒன் டேல நடக்கிற கதைங்கும் போது அது ரொம்ப ஷார்ட் கட்ஸ். அவருடைய அசிஸ்டன்ட் ஷாமும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லணும். ஏன்னா அவரும் ஷாமும் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கிறார். அதே சமயத்தில் ஸ்டன் சில்வா மாஸ்டருடைய ஒரு டெடிகேஷன் அண்ட் ஒர்க் அன்பிலீவபிள் சார். பெரிய படங்களுக்கு என்ன பண்ணுவாரோ, இது வந்து ஒரு மீடியம் படம் தானே, இது வந்து அஜித் சார் இல்லையா, இது உதயா சார் தானே, அஜ்மல் தானே, யோகி பாபு சார் தானே, அப்படிலாம் நினைக்காம அவங்க என்ன எஃபர்ட் கொடுத்தாரோ அதே எஃபர்ட் போட்டார் சார். பயங்கர பிஸியாக இருந்தார். டேட்ஸ் எல்லாத்தையும் ஒதுக்கி
இந்த படத்துக்கு பண்ணார். அதே மாதிரி தான் யோகி பாபு சாரும். யோகி பாபு சார் வந்து கொடுத்த ஒரு சப்போர்ட்டிவ் வந்து எக்ஸ்ட்ராடனரி. அவ்வளோ தூரம் 15 நாள் 14 நாள் டேட் கொடுத்தாருன்னா அவ்வளோ தூரம் எங்ககிட்ட வந்து வேற ஒரு படத்தை வந்து கேன்சல் பண்ணிட்டு கூட இந்த படத்துக்கு வந்தார். ஸோ அது மாதிரி நிறைய கேன்சல் மீன்ஸ் என்னன்னா அவங்க படத்தை எப்போ அந்த ஒரு 4 நாள் சேர்த்து பண்ணிக்கலாமா, இந்த ஒரு 3 நாள் அப்படி பண்ணிக்கலாமா, இப்படி பண்ணிக்கலாமா, எங்களுக்கு 15 நாள் ப்ரொடக்ஷனுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஆமா, ஏன்னா இப்போ நீங்க ஏலகிரியில் ஷூட்டிங் நடக்குது, ஏலகிரியில் ஷூட்டிங் நடக்குது, அங்கேருந்து அவருக்கு போய் டேட்டு திருப்பி போனால் திருப்பி நாங்கள் வந்து திருப்பி ப்ரொடியூசர்ஸ்க்கு எல்லாமே டபுள் எக்ஸ்பென்சஸ் ஆகும். வேண்டாம் நமக்கு முடிச்சுட்டு போயிடலாம், அவங்க கிட்ட ப்ரொடக்ஷன்லேயே அங்கே கேட்டு வாங்கி கொடுக்குற தலைவர் படம் எங்களுக்கு அதுதான் கேட்டு வாங்கி கொடுக்குற ஒரு ஆர்டிஸ்ட் யோகி பாபு சார். ஸோ அந்த அளவுக்கு இந்த படத்தில் அவ்வளோ டெடிகேஷன். அஜ்மல் ஆஃப்டர் கோக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு வந்து எனக்கு எல்லாருமே அதான் சொல்கிறாங்க, கோகுல் நிறைய படம் பண்ணியிருக்காரு, நெட்ரிகல்லாம் பண்ணியிருக்காரு, ஆனால் இந்த படத்தில் அவ்வளோ சூப்பர் பர்ஃபார்மன்ஸ். எங்கள் 2 பேருக்கு நல்ல சிங்க் ஆச்சுன்னு சொல்லுவேன். எனக்கும் அவருக்கும் நல்ல சிங்க் ஆச்சு. ஸோ ரொம்ப நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி எங்கள் 2 பேருக்குமே ஒர்க் அவுட் ஆனாலும் இந்த படம் நல்லா. அவரே அதான் பேட்டியில் சொன்னார் இல்லைங்களா, மலருக்கும் இவருக்கு காம்பினேஷன் இருந்தோ இல்லையோ, அஜ்மலுக்கும் உதயபுரவுக்கும் காம்பினேஷன் அப்படி இல்லை சார், அதையும் நான் ஏற்றுக்க மாட்டேன். இந்த படத்தில் ரத்தத்துக்கு ரத்தம் சண்டைக்கு சண்டை இருந்த மாதிரி ரொமான்ஸ்க்கு ரொமான்ஸ் எப்படி சார் அது எப்படி இருந்துச்சு? இல்லை, எனக்கு படம் கதை சொல்லும் போதே டேரக்டர் சொல்லிட்டாரு, சார் கொஞ்சம் ரொமான்ஸ்லாம் இருக்கும் சார், தூக்கலாக இருக்கும் சார். சார் எப்படி சார் அப்படின்னு. இல்லை சார் கொஞ்சம் ரொமான்ஸ்லாம் தூக்கலாக இருக்கும், ஏன்னா அந்த பொண்ணு மேலே நீங்கள் அவ்வளோ லவ்வாக இருந்தால் தான், அவ்வளோ ஒரு விஷயம் இருந்தால் தான் பின்னாடி ஒரு கனெக்ட் ஆகும் சார். நீங்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் கனெக்ட் ஆகும்னா அப்போ உங்கள் இன்டிமேசி ரொம்ப முக்கியம் சார், நீங்கள் உண்மையிலே லவ் பண்ணுறீங்க சார் அந்த பொண்ணை, அப்படி தான் அந்த ரேஞ்சுக்கு சொல்லிட்டார். நான் என்ன சொன்னேன், சரி சார் ஓகே அப்படின்னு. நாங்கள் நிறைய உண்மையில லவ் பண்ணார், அது படத்துக்கு தான், படத்துக்குங்க. அதனால் நம்ம வந்து அந்த இடத்துல வந்து எனக்கு என்ன இதாச்சுன்னா, கதை அப்படி டிமாண்ட் பாச்சு கரெக்டாக இருந்துச்சு. ஸோ 2 பேருமே, அந்த பொண்ணுமே வந்து நல்ல ஒரு ஆர்டிஸ்ட், அதாவது மொழி தெரியலனா கூட அதை கரெக்டாக எடுத்து அதை கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணி அதை பண்ணக்கூட ஒரு ஆர்டிஸ்ட்டு. ஸோ அவங்க வந்து அவங்களும் அதுக்கு எனக்கு அந்த மாதிரி விஷயங்கள் ரொமான்ஸ் சீனுக்காக கோஆப்ரேட் பண்ணால் தான் நம்ம வந்து அது 2 பேருக்குமே அந்த கெமிஸ்ட்ரி இருந்தால் தான் ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஸோ அவங்களுமே இந்த கதைக்குடைய தேவை புரிஞ்சுக்கிட்டு இல்லை நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. எனக்கு படம் பார்த்தோன்னா எனக்கு ஃபீல்ஸ்னா இதோடைய ப்ரீக்வல் அல்லது இதோடைய கண்டினியூஷன் அது மாதிரி ஏதாவது ஒரு படம் இதுக்கு அடுத்தது வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ வந்து பார்ட் 2 அப்படிங்கிறது எப்பொழுதுமே இப்போ வந்து ஒரு ட்ரெண்டாக தான் இருக்குது. இதுக்கு பார்ட், ஏன்னா இதோட சக்ஸஸை வந்துட்டு ப்ரொடியூசர் நீங்கள் தான் சொல்லணும். அதான் ப்ரீக்வல். மேபி அவர் டைரக்டர் தான் சொன்னேன், இப்போ சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் சார் ஒரு ஹாரர் ஃபிலிம் பண்ணலாம், அந்த பொண்ணு அப்படி சொன்னார். அந்த மாதிரி நான் கதை ரிவீல் பண்ணக்கூடாது, ஒரு மாதிரி வேற மாதிரி செட்டப்பில் பண்ணலாம். ஒரு ஏன்னா படம் பார்க்காதவங்களும் இருப்பாங்க, நம்ம சொல்லிட்டு அது ஒரு இதாக இருக்கும். அதனால் வேற மாதிரி ஒரு டைப் பண்ணலாம் சார். இருக்கு அது மாதிரி நிறைய இருக்குது. மேபி இப்போ சக்ஸஸ் ஆனதுனால அதை யோசிக்க வேண்டியது. அதனால தான், ஏன்னா அதுக்கு ஒரு நல்ல ஸ்பேஸ் இருக்குது அந்த ப்ரீக்வல், அதனால தான் ஃபர்ஸ்ட் இருக்கு. இப்போ அது மேபி பண்ணலாம், சொல்ல முடியாது. ஏன்னா ரோலுக்கு வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ் தாங்க, இன்னும் கொஞ்சம் லைக் நிறைய சீக்வன்ஸ் இருக்கு. இல்லை, ஒரு ஹீரோவா இவர் வந்தனால தான் இன்னொரு ஹீரோ அஜ்மலும் வந்தாரு, அந்த பொண்ணும் வந்தது. அவங்க கர்நாடகாலேருந்து இதுக்காகவே டிக்கெட். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து இந்த ஓ மரியா புகழ் டேனி இருக்குது. ஆமாம், அவர் டேனியை வந்து ரொம்ப சொல்லணும். அவர் வந்து ஒரு கம்பேக் ஃபிலிம் அவருக்கும் நிச்சயமாக செம்மையாக பண்ணியிருக்கார் டேனி பிரதர். அவர் வந்து வில்லன் பிரபாகர், அவர் வந்து கன்னடத்தில் பண்ணார் வில்லனா. இந்த படத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு பேர் வாங்கிட்டார், யாரா வில்லன்ற மாதிரி ஒரு ஸ்லாங்காக இருக்கட்டும். ஸோ அது மாதிரி நடித்த எல்லாருமே இந்த படத்தில் சயந்திகான்னு ஒரு பொண்ணு நடிச்சிருக்கு. அந்த பொண்ணுக்கு வந்து சின்ன கேரக்டர் தான், இந்த அஜ்மலோட பேர் ஒரு காம்பினேஷனாக இருக்காது, ஆனால் அந்த பொண்ணு பேர் வாங்கியிருக்கு படத்தில். ஓகேவா, ஒரு பிரியாணி சாங்கில் ஒரு பொண்ணு வந்துச்சுன்னா அந்த படத்தில் அந்த சாங்லேயும் பேர் வாங்கியிருக்காங்க. இது மாதிரி ஒவ்வொரு கேரக்டருமே, அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டராக இருக்கட்டும், மற்ற அந்த அக்கா கேரக்டர் இன்றைக்கி பெருசாக பேசப்படுறாங்க, தீபா பாஸ்கர், அவங்க பெருசாக பேசப்படுறாங்க. இது மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. அதனால் நம்ம இதுக்கு எல்லாமே கிரெடிட் வந்து பிரபு ஸ்ரீனிவாஸ் தான் டேரக்டர். அவர் வந்து கன்னடத்தில் 4-5 படம் பண்ணியிருக்காரு, இருந்தாலும் தமிழ் இது ஃபஸ்ட்டு படம். அவர் வந்து பண்ண என்ன ஸ்கிரிப்ட் சொன்னாரோ, என்ன மாதிரி அவர் வந்து எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணாரோ, ப்ரொடியூசர்ஸ்க்கு என்ன மாதிரி அவர் சொன்னாரோ அதை அப்படியே எடுத்து கொடுத்துருக்காரு. ஆக்சுவலாக இப்போ வந்து எப்படி உங்கள் ரிவ்யூ வந்து நான் பார்த்தேன் ட்ரெண்ட் ஆனிச்சு, அதுமாதிரி இன்னொரு விஷயமும் ட்ரெண்ட் ஆனிச்சு. விஜய் சார் துப்பாக்கி ஃபஸ்ட்டு உங்ககிட்ட தான் எல்லா இடத்துலையும் தான். இல்லை சார், அது ஆக்சுவலி வந்து எனக்கு தெரியல, என்ன வந்து ப்ரெஸ் மீட்டில் ஒரு மீடியாக்காரங்க சொல்கிறாங்க, அது நான் சொன்னதா, நான் சொல்லலை. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சார் உங்களுக்கு நல்லா தெரியுமா சிவகார்த்திகேயனுக்கு முன்னாடி உங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆமாம், தலைவா படத்தில் அவர் வந்து ஒரு டைலாக் சொல்லிட்டே கொடுப்பாரு. இல்லை, அந்த ஃபோட்டோவும் போட்டு 2 பேர் பண்ணாங்க. அவர் என்ன சொல்வார்னா, இதை என் கையில் இருக்கிறதோட உன் கையில் இருக்கிறது தான், நீ தான் அது அந்த விஷயத்த பண்ணணும்னு சொல்லி என்கிட்ட கொடுத்தாரு. அதே டைலாகு சிவகார்த்திகேயன் சொல்கிறார். ஸோ தலைவாவில் முன்னாடியே கொடுத்துட்டாரு. அதை இப்போது சொல்லி கேட்குறாங்க, ட்ரெண்ட் ஆகிட்டாங்க.
ஸோ அதுதான் அது எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. என்னடா ஓ அப்படியா அப்படின்னு. நல்ல விஷயம் தானே சார். விஜய் சார் மாதிரி ஒருத்தர்கிட்ட இருந்து இப்படி சொல்கிறது நல்லது தானே. இதுக்குண்டான மெனக்கல் ஃபார் எக்ஸாம்பிள் இதை டோன் பண்ணதே நீங்கள் தானே அல்லது டேரக்டர் வந்து இந்த ப்ரௌன் டோனில் போகலாம் சார் சொன்னார். அவங்களுடைய யாரையும் ப்ரௌன் கலரில் மாற்றிருங்க சார், இந்த ப்ரௌன் போடலாம் சார், அது நீங்கள் வந்து கருப்பு மேக்கப் போட்டுங்க சார். ஏன்னா அதான் சொன்னாங்க, அந்த பிளாக் மேக்கப் தான் நான் போட்டேன். இது வரைக்கும் நான் மேக்கப்பே படத்துக்கு போட மாட்டேன். இந்த படத்துக்கு வந்து எனக்கு கலரை டல் பண்ணுறதுக்காக மேக்கப் போட்டேன். ஸோ ஒரு வெட்டு நீ மாதிரி லுங்கி அந்த அது ஃபீல் ஆகணும், அப்போ தான் அந்த கேரக்டர் நிற்கும். கதையில் ஒரு ஆடியன்ஸ் வந்து ஒருத்தனை பார்க்குறான்னா, தேட்டரில் பார்க்குறான்னா, நாம் அதை கனெக்ட் ஆகி இருக்கணும் அந்த டைமில். கரெக்ட். இப்போது நான் ஒன்றும் பெரிய ஹீரோ கிடையாது, 10 படம் நான் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு 5 படம் பண்ணிகிட்ருக்கேன். நான் இந்த படத்துக்கு அப்புறம் தான் அடுத்த படம் பண்ண போகிறேன். இதுதான் உண்மை, நிதர்சனமான உண்மை. சும்மா பந்தா பண்ணிக்கிட்டேன், எனக்கு அடுத்த படம் இருக்குது, நான் வந்து வேறு கெட்டப் மாற்றிட்டேன். இந்த படத்தை நிற்க வைக்கணும், அதுதான் மெயின். ஸோ அப்போ நாம் கணக்காக இன்னும் தெரியணும், எப்படா படம் முடிஞ்சு வெளியில் வந்து எப்படா அடுத்தடுத்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸில் வரப்போகுது, நான் அடுத்த படத்துக்கு போகும்போது மாற்றிடுவேன். அது வரைக்கும் நான் இருந்தால் தான் ஆடியன்ஸ்க்கு எனக்கு கனெக்ட் ஆகுன்றது தான் மேட்டர். ஆக்சுவலாக டயலாக் ரொம்பவே டூ த கோர் பெஸ்ட்டாக இருந்துச்சு. ஆக்சுவலாக டூ த கோர், அதாவது ரிப்பீட்டில் கேட்குற, அதாவது என்ன ஸ்டேட்டஸ் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சூப்பரான டயலாக். எனக்கு அதான் நான் டேரக்டர் கேட்டேன், சார் இந்த டயலாக் மட்டும் வேறு யாராவது எழுதுமா சார், நானே எழுதுறேன் சார், எனக்கு நல்லா வரும் சார். உண்மையிலே சொன்ன டயலாகை பார்த்துட்டு பிரமிச்சேன், பிரமாதமாக. அதாவது லைவாக இருந்தது, சும்மா டைலாக்காக இல்லாமல் நம்ம யதார்த்தமாக வாழ்க்கையில் என்ன பேசுவோமோ அந்த டைலாக் தான் இந்த படத்துக்கு ரொம்ப தேவைப்பட்டுச்சு. ஸோ அது மாதிரி அந்த டைலாக் தான் இருந்தது. இது மாதிரி ரோட்டில் அடிபட்டு விழுந்தா, அதாவது ரத்தம் சூடாக இருக்க வரைக்கும் தான் ஒருத்தன் வந்து இருக்க முடியும், ரத்தம் சூடாக இறங்கிச்சுன்னா, இந்த மாதிரி டைலாக்லாம் வந்து உண்மையாலே இது வந்து ஏற்றுக்கக்கூடிய விஷயம். சார் இது உண்மை சார்னா நான் அனலைஸ் பண்ணி பார்த்தேன். அப்புறமா உண்மையாலே 40 வயசுக்கு மேலே வந்து ஒருத்தர் இருந்தானா அவன்லாம் வந்து ரவுடி இல்லை, ஒரு சாதாரண ஒரு சும்மா ஒரு மாதிரி. ஆனால் ஒரு ரத்தம் சூடாக இருக்கிற ஒரு ரவுடியாக இருக்கிறான்னா அவன் 40 வயசு இருக்க மாட்டான். போட்டுருவாங்க, என்கவுண்டர் பண்ணிடுவாங்க. ஏன்னா அந்த பாட்டி சொன்ன இது பாருங்க, இன்னைக்கு வரைக்கும் எல்லாருக்கும் நின்று அவ்வளோ இவர் வந்து ஒரு பெரிய கேட்ச். ஆமாம் ஆமாம் ஆமாம். முதல்ல ஃபஸ்ட்டு படம் ட்ரெய்லருக்கு வந்தது, ட்ரெய்லருக்கு ரொம்ப அப்ரிஷியேஷன் வந்தது, எங்களுக்கு ரொம்ப அப்ரிஷியேஷன் வந்தது ட்ரெய்லருக்கு. ஸோ ட்ரெய்லர் தான் எங்களை வந்து ரொம்ப மிஸ் பண்ணிச்சு படத்துக்கு. ஸோ அந்த அளவுக்கு அதான் சொல்கிறேனே, எல்லாமே வந்து நம்ம எல்லா படத்துக்கும் ஒரே உழைப்பு தான் சார் கொடுக்குறோம், எல்லாமே நம்ம வந்து ஒரே விஷயம் தான் பண்ணுறோம். ஆனால் மக்களுக்கு ஒரு இடத்துல கனெக்ட் ஆகி அது வந்து மக்கள் மனசில் போய் நின்றுடுச்சுன்னா யார் தடுத்தாலும், யார் வந்து உங்களுடைய வளர்ச்சியை வந்து ஸ்டாப் பண்ண நினச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த டைலாக்ஸ் காப்பாற்றிடுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா இவர் சொன்னது, அவர் நாங்கள் மணிவண்ணன் சார் கூட இவரும் நல்லா பழகிருக்காரு, நாங்களும் பழகிருக்கோம். ஒரு ஃப்ளோவில் அப்படியே பேசுவார். அவர் பேசுகிறது தான் டைலாக் ஒரு படத்தில். இப்போ எங்கள் டைரக்டர் அப்படி தான் ஒரு சில இடங்களில் நாங்கள் இது பண்ணுறோம். எல்லாம் நீங்கள் அந்த பாயிண்ட் பண்ணுவார் பாருங்கள், ஒவ்வொரு வேடிங்ஸ் ஒரு சொன்ன வார்த்தையெல்லாம் அது எல்லாமே அந்த ஃப்ளோவில் தான், அவர் எழுதி வச்சுலாம் பண்ண மாட்டார், ஃப்ளோ அப்புறம் அப்படியே இருக்குது. நல்லா அது மாதிரி ஒரு நல்ல டேரக்டர். மேபி திருப்பி வந்து அவரும் இன்னும் நம்ம பண்ணணும்னு சார் சொல்கிறாங்க, திருப்பி அதே காம்பினேஷனில் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்கலாம். இப்போது நடிகர் சங்கத்தில் வந்து நீங்கள் இல்லை, உங்களை நீக்கியிருக்காங்க, அதுக்குண்டான கேசஸ்லாம் வந்து போயிட்டுருக்கு. அந்த சமயத்தில் இப்போ வந்து நடிகர் சங்கம் வந்து கட்டி முடிக்க போகிறாங்க, அதுக்கு நீங்கள் நிறைய வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. உங்களை அந்த திறப்பு விழாவில் பார்க்க முடியுமா? நடிகர் சங்கம்ன்றது வந்து ஆக்சுவலி வந்து அது வந்து ஒரு தாய் வீடு தான் சார். நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கும், எங்களுக்கு இருக்குது, அதெல்லாம் ஓகே. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும் தான் சொல்கிறேன். அந்த ஒற்றுமை வந்து என்கிட்ட மட்டும் இருந்தால் மட்டும் போதாது, எல்லார்ட்டையுமே வந்து அந்த மனப்பான்மை வேணும். இவங்க நம்மளை எதிர்த்துட்டாங்க, இவர் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணுறாரு, அதனால் நம்ம வந்து இவரை நீக்கிடலாம். ஆக்சுவலாக வந்து என்னை நீக்கியிருக்காங்க, என்னையும் பாக்கியராஜ் சார் நீக்கியிருக்காங்க. நான் அதை சட்டப்படி என்ன பண்ணணுமோ நான் அதை பார்த்துட்டு தான் இருக்கிறேன். பட் அந்த நடிகர் சங்கம் நல்லா வரணும் தான் எல்லோரும் ஆசைப்படும். அந்த பில்டிங் வந்து சீக்கிரம் அந்த பில்டிங்கை பார்க்கணும் தான் அந்த ஆசை. ஏன்னா நாங்கள் உழைச்ச உழைப்பெல்லாம் சாதாரண உழைப்பு இல்லை எல்லாரும் சார். நாங்கள் உழைச்ச அதுக்கு முன்னாடி சிவாஜி சார், எம்ஜிஆர் சார்லாம் வந்து அவ்வளோ உழைச்சிருக்காங்க. கேப்டன் பண்ணாத ஒரு உழைப்பா நடிகர் சங்கத்தில் ராதாரவியன் பண்ணாது தான், சரத் சார் பண்ணாது தான். இவங்களாம் நிறைய பேர், நெப்போலியன் சார், இவங்களாம் நிறைய பேர், சந்திரசேகர் சார், நிறைய பேர் உழைச்சிருக்காங்க சார், நிறைய பேர். நாங்கள் அப்போ பாண்டவரின்னு வரும்போது எங்கள் ஒரு யூத் டீமாக வந்து ரொம்ப நல்லா பண்ணோம். அதோடைய இது என்னன்னு தெரில, நிறைய ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு. ஆனால் நான் அதுதான் எல்லாத்தையுமே சொல்லுவேன், ஒன்றுமே இல்லை. திருப்பி வந்து நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருந்து திருப்பி இந்த மாதிரி ஒரு வெஞ்சன்ஸ் இல்லாமல், லைஃப் வந்து ரொம்ப ஷார்ட்டு, ஒன்றுமே இல்லை. நெக்ஸ்ட் என்ன இருக்குன்றது யாருக்குமே ஜட்ஜ் பண்ண முடியாத ஒரு லைஃப்பில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்க டைமில் இந்த மாதிரி போட்டி பொறாமல், ஈகோ, இதை வந்து இவன் ஏதோ நம்மளை பண்ணிட்டான், இவனை நீக்கிடலாம், அதெல்லாம் இல்லாமல் இருந்தால் லைஃப் நல்லாயிருக்கும். அதை நான் சொல்லிட்டேன். பட் அது ஓகே, அது அவ்வளோ இஷ்டம். கூப்பிட்டா அழைப்புதல் வந்தால் கண்டிப்பாக வந்து அந்த பில்டிங்கை பார்ப்போம். இல்லையா அந்த இடத்துல நம்மளுடைய விஷயம் ஒரு உழைப்பு கொடுத்துருக்கோம், ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்னு போய் நடிகர் சங்கத்தை பார்த்துட்டு வருவோம். அவ்வளோதான், அதுதான் நடிகர் சங்கத்துக்கும் உங்களுக்கு கனெக்ஷன். நம்ம வந்து ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே பேசிட்டு இருக்குது என்னென்னா, ரிலீஸ் டேட் அப்போ இந்த ரெகுலேஷன்ஸ், எந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம், எத்தனை படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது, அந்த ரெகுலேஷன்ஸ் இப்போ வரைக்குமே ஃபாலோ பண்ணுற மாதிரி தெரியல. உங்கள் படத்துக்கு கூட வந்து ஒரு 10 படம் ரிலீஸ் ஆன மாதிரி இருந்துச்சு.
ஆமாம் 12 படம் சார். அதாவது வந்து சார் போன வாட்டி வந்து உத்தரவு மகாராஜா டைம்லேயும் வந்து இதுதான் நடந்துச்சு. என்னென்னா அப்போ நாங்கள் வந்து ரிலீஸ் ரிலேஷன் கமிட்டின்னு ஒன்று வச்சுருந்தோம். கமிட்டின்னு வச்சுருக்கும்போது விஷால் தலைவர் அப்போது கமிட்டின்னு வச்சுருக்கும்போது கரெக்டாக ப்ராப்பராக வந்து எல்லா படமும் நடந்தது. என்ன இங்கே பிரச்சனைனா சார், கரெக்டாக வந்து அந்த நம்ம அந்த ரூல்ஸ் போடுறவங்களே ஃபாலோ பண்ணுறதில்ல. இங்கே வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அதை வந்து நம்ம பண்ணணும். ஏன்னா இன்றைக்கி ஒவ்வொரு தயாரிப்பாளர்களும் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணி கொண்டு வராங்க. அந்த 10 படங்களோ 12 படங்களோ ஒரு படத்துக்கு வந்தால் எப்படி வந்து ஒரு 10 படங்களுக்கு தேட்டர் கிடைக்கும்? 100% தேட்டர் கிடைக்காது. என்ன எவ்வளோ தான் நீங்கள், நான் சொல்கிறேன் சார், தேட்டருக்காரங்க மேலே எந்த தப்புமே கிடையாது. தேட்டருக்காரங்க இன்னமும் சிறிய படங்களாக இருக்கட்டும், அதாவது மீடியம் படங்களாக இருக்கட்டும், பெரிய படங்களாக இருக்கட்டும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. நாங்கள் கண்கூட 2 பேரும் பார்த்தோம் இப்போது களத்தில். உண்மை சார். அது ஏன்னா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸோ இல்லை தேட்டர் ஓனர்ஸோ எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா நாங்கள் 2 பேருமே எங்கள் படத்தை ரிலீஸ் அப்போவே மற்ற படங்களும் பாதிக்கக்கூடாதுன்னு நாங்கள் ரொம்ப கேர் எடுத்து பார்த்தோம். ஆனால் அதான் அதை மீறி நம்ம வந்து ஆகஸ்ட் 1 ப்ரொடியூசர்ஸ்லாம் டேட்டு போட்டது வந்து 1.5 மாதத்துக்கு முன்னாடி. 1 மாதத்துக்கு முன்னாடி எப்போ டேட்டு போட்டோமோ அன்னையிலேருந்து ப்ரமோஷன் ஸ்டார்ட் பண்ணோம். முதல்ல ஈரோடு போனோம், அப்புறம் ஊர் கோயம்புத்தூர் போனோம், பொள்ளாச்சி போனோம், எல்லா ஊருக்கும் போனோம். நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வரிசையாக பார்த்தீங்கன்னா படங்களை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அப்போது சரி ஒரு 2 படம் வருது, 4 படம் வருது, 4 6 ஆச்சு, 6 8 ஆச்சு, 8 10 ஆச்சு, 10 12 ஆச்சு. எப்படி வந்து தேட்டர் கிடைக்கும்? அப்போ தேட்டர் கிடைக்கலன்னு தேட்டருக்காரர்கள் என்ன சொல்லுவாங்க சார்? நாங்கள் போய் தேட்டருக்காரங்களை சொல்லும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, சார் நீங்கள் தயாரிப்பாளர் சங்கம் மற்ற அமைப்புகள் எல்லாமே நீங்கள் ஸ்ட்ராங்காக இருங்க சார். இதை கொண்டு ஒரு அமைப்பு ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா நீங்கள் ஏன் சார் எங்களுக்கு இது பிரச்சனை? நாளைக்கு நான் உங்களுக்கு 4 தேட்டர் உங்களுக்கு 4 ஸ்க்ரீன் கொடுக்குறேன்னா அவனுக்கு அட்லீஸ்ட் நான் 1 ஸ்க்ரீனாவது கொடுக்கணும்ல, 2 ஸ்க்ரீனாவது கொடுக்கணும்ல. கரெக்டு தானே? நியாயம் தானே? நியாயம் இல்லாமல் சொல்ல முடியாது. அப்போது இந்த மாதிரி நாமளும் தயாரிப்பாளர்களுமே வந்து இதை மாதிரி கரெக்டாக வந்து இந்த படங்கள் வரும்போது ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப தப்பான விஷயம். ஏன்னா முதல்ல அனௌன்ஸ் பண்ணுறேன் சார், கூட்டுக்குழுன்னு ஒன்று வச்சு தான் பண்ண இவர் இருந்தார் இல்லையா, அந்த டைமில் அதே மாதிரி இருந்தால் மட்டும்தான் அது சரிப்படுத்த முடியும். அப்போ தான் வந்து ஏன்னா 1ஆம் தேதி நாங்கள் இவர் சொன்ன மாதிரி முதல்ல நாங்கள் அனௌன்ஸ் பண்ணிட்டோம். அப்போ மற்றவங்க பண்ணும்போதெல்லாம் வந்து அவங்க இந்த குழு தான் சொல்லும். அவங்க அந்த கமிட்டி கரெக்டாக இருந்ததுன்னா சென்சார் அடிப்படையில் பண்ணுவோம் சார். அப்போலாம் சென்சார் அடிப்படையில் பண்ணுவோம். யார் ஃபஸ்ட்டு சென்சார் வாங்கினாங்களோ அவங்க படங்களை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்போ வந்து சென்சார் நாளைக்கு நேற்று வாங்கின சென்சார்லாம் இன்றைக்கி இந்த லிஸ்ட்டில் வருது. அப்புறம் ரீரிலீஸ்னு ஒரு படம் வருது. இதுக்கு அந்த தேட்டருக்கு ஒரு 50 சென்டர் கொடுக்குறாங்க, 100 சென்டர் கொடுக்குறாங்க. அப்போது படம் எடுத்து கஷ்டப்பட்டு ப்ரமோஷன் பண்ணி ரிலீஸ் பண்ணுறவங்களுக்கு எங்களுக்கு வந்து இதை மீறி எங்கள் படம் ஜெயிச்சிருச்சு. அது வந்து எனக்கு ஓகே. கூட வந்து மற்ற படங்களை பற்றி நான் பேசுகிறப்போ மற்ற படங்கள் மேலே கேரளா தான் நாங்கள் பேசுகிறோம். ஏன்னா மற்ற படங்கள் இப்போ வந்து நாங்கள் பெரிய படம் நாங்கள் தான் சொல்லிக்கல, மக்கள் தீர்மானிக்கிறது தான். மக்கள் என்ன தீர்மானிக்கிறது, அதான் எல்லா படமும் நல்லா ஓடணும். எல்லா படமும் நல்ல படங்களாக கூட இருந்திருக்கும் சார். அந்த நல்ல படங்களாக கூட இருந்திருக்கும். ஆனால் நல்ல படங்களை கொண்டு போய் பார்க்கறதுக்கோ தேட்டரில் போய் இது பண்ணுறதுக்கோ நம்பர் ஆஃப் தேட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது வேர்ட் ஆஃப் மவுத் இன்க்ரீஸ் ஆகும். நம்பர் ஆஃப் தேட்டர்ஸ் அது ஒன்று ஓகே சார். அப்படி இல்லை, அதாவது ஒரு மினிமம் தேட்டர்ஸாவது உங்களுக்கு வேணும்ல. ஒரு 1000 தேட்டர், ஒரு 500 தேட்டர். இப்போ எங்கள் படம் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு பிளான் பண்ண வந்து ஒரு 200-225 ஸ்க்ரீன்ஸ். எங்களுக்கு ஃபஸ்ட் வீக்கில் கிடைச்சது 130, 145, 150 ஸ்க்ரீன்ஸ். 170 கேரளா கர்நாடகாவில் சேர்த்து. இல்லை எங்கள் சென்டர் வந்து 180 சென்டர் வந்துச்சு. அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இப்போ அதுக்கப்புறம் அப்படியே 2வது நாள் 3 நாள் வந்து எங்களுக்கு 200, 225, 230 ஆயிடுச்சு. பட் எங்களுக்கு என்னன்னா ஃபஸ்ட்லேயே நாங்கள் போட்டிருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஒரு இவ்வளோ தூரம் நம்ம பண்ணிட்டு கொண்டு வந்ததுக்கு. அப்போ மற்ற படங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, பாதிக்கப்படுறாங்க. ஒரு மற்ற படங்கள் வந்து அவருக்கு ரிலீஸ் பாதிக்கப்படுது, அவங்களுக்கு தேட்டர் கிடைக்காம போயிடுது. இது எங்களுக்கே வருத்தமாக இருக்குது. நான் கூட அவர்கிட்ட சொன்னேன், நான் இல்லைங்க நிறைய படங்கள் வருது, பேசாமல் நம்ம தள்ளி வந்துடலாமான்னு கூட நான் சொன்னேன். ஏன்னா நாங்கள் 1 மாதம் முன்னாடியே ப்ரமோஷன் பண்ணிட்டோம். அப்போது நாங்கள் மற்ற படங்களுக்கும் தான் யோசிக்கிறோம். சரி பணம் எங்கள் சைடில் தான் வீக்கன்னு நினச்சிக்குவாங்க. அப்போ அதனால இப்போது பணம் போடுறோம் சார். பணம் ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டு தான் ப்ரொடியூசர்ஸ் போடுறாங்க. அப்படி போடும்போது அந்த படத்தை வந்து ஒவ்வொருத்தரும் கொண்டு வரதுக்குள்ளே இதுக்கு ஒட்டுமொத்த அமைப்புகளும் இங்கே ஸ்ட்ராங் ஆகியே ஆகணும். இதில் ப்ரொடியூசர் மட்டும் இல்லை சார், இவர் ஹீரோ பாதிக்கிறது இல்லை அப்படின்ட்டு இல்லை, கடைசி லைட் மேன் வரைக்கும் பாதிப்பாங்க. ஏன்னா இந்த படம் 1ஆம் தேதி ரிலீஸ் ஆகல, அவனும் கனவுல இருப்பான் எங்கள் படம் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி எல்லாத்தோட உழைப்பு அவங்க எதிர்பார்ப்புலாம் இருக்குது. அதை இந்த எல்லாம் தீர்மானிக்கிறதுக்கு இந்த கூட்டுக்குழு வேணும் சார். அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். இப்போ அந்த கூட்டுக்குழுலேயே வந்து சும்மா சொல்கிறேன், ஒருத்தர் வந்து தெரிஞ்சவர் இவர் படத்தை விட்டுடலாம், இந்த கதையெல்லாம் இங்கே பண்ணால் வேலைக்கு ஆகும் சார், இந்த கதையெல்லாம் பண்ணால் வேலைக்கு ஆகும். அப்படி தான் நடந்திருக்கு, அப்படி தான் நடக்குது. அது நான் ரொம்ப ஓப்பனாக டிக்ளேர் பண்ணுறேன். அது வந்து பண்ணவே கூடாது.
என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே ரொம்ப 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 கஷ்டப்பட்டு படம் பண்ணுறாங்க. அதுக்கு அட்லீஸ்ட் அவங்களுக்கு அந்த ரிலீஸ் ரெகுலரைசேஷனோ இல்லைனா ஒரு வியாபாரன்றது அவங்க படங்கள் நல்லா தான் போகுது, அந்த விஷயம் அந்த படம் போகுது. இதை மாதிரி ஒரு விஷயத்து பேசிக்கான விஷயம், பேசிக் ரெகுலேஷன்ஸ் இதை மட்டும் பண்ணாங்கனாலே சினிமா இன்னும் சூப்பராக இருக்கும். இன்னும் ஆட்டோமேட்டிக்காக நல்ல படங்கள் வரும். நல்ல படங்களுக்கு இன்றைக்கி மக்கள் வந்து கொண்டாடுறாங்க. இத்தனை படங்கள் வருது. ஆனால் ஒரு படம் வந்து ஜெயிக்குது அப்படின்னா இதை நான் தான் சொன்னேன், இதை வந்து எங்களுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் பர்டிகுலர் என்னை பொறுத்த வரைக்கும் இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன், இந்த வெற்றி இது எங்களுக்கு உலகமகா வெற்றி. ரொம்ப நன்றி சார் உங்களுடைய நேரத்தின் காலத்தில் படம் வந்து இன்னும் மேலும் பெரிய வெற்றி அடையணும். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி சார். நன்றி சார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.